ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ இனிமேல் சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழப் போறன்ற சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக தான் வெற்றி களிப்பில் வெற்றி மகிழ்வில் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்றதை இப்போது நீ கேட்டு முடிக்கும் நேரமே உன் வாழ்வில் மிக சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. உனக்கான அடையாளத்தையும் உனக்கான வெற்றியையும் நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரும் வந்து உனக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல. அதனால தான் அடுத்தவங்க விஷயத்திலையும் அடுத்தவர் வேலையிலும் கவனம் செலுத்தாமல் உனக்கான வேலையில் முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறி போய் புது புது சாதனைகள் புரியக்கூடிய ஆளாக நீ இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தவங்க வேலையில் கவனம் செலுத்தினா புதுசு புதுசாக வேதனைகள் தான் வரும். உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்தினால் புத்தம்புது வாழ்க்கையை புத்துணர்வோடு புது புது சாதனைகள் செய்து நீ வாழாமல்லவா? யாரோ உன்னை அவமானம் செய்தார்களே என கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயோ? யாரோ உன்னை வீழ்த்துகிறார்களே, உன்னை தள்ளிவிடுறாங்களே, தடைகளை உண்டாக்குகிறார்களே என மனம் வேதனைப்பட்டு புண்பட்டு என்னிடம் வருந்தினாய் அல்லவா? யார் என்ன பேசினாலும் பொறுமையாக போன்னு நான் இத்தனை முறை சொல்லியும் கூட பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே வாழ்ந்து வந்திருந்த உன் வாழ்வில் இப்போது பல பக்குவத்தை பெற்றுவிட்டாய். இப்போதெல்லாம் நிறைய பொறுமையாக இருக்கணும்னு யோசிக்கிற. மற்றவங்ககிட்ட பேராடி மனசுக்குள்ள பல முறை அதை பற்றி யோசனை செய்கிறாய். அப்படி நல்ல குணங்களோடு மாறிவிட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் ஒரு தரமான நல்ல சம்பவத்தை தான் நடத்தப் போகிறேன் என் செல்லமே. அறிவுள்ளவர்கள் எப்போதும் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அதை திருத்தி கொண்டு குற்றத்தை மறந்து வாழத்தான் முயற்சி செய்வார்கள். ஆனால் மூடர்களும் முட்டாள்களும் மற்றவர்களின் குற்றத்தையே எப்போ பார்த்தாலும் சுட்டி காட்டி அவர்கள் முதுகுக்கு பின்னாலிருந்து புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவரவர் முதுகுக்கு பின்னால் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது அடுத்தவர் பிரச்சனையை எதற்காக பார்க்கணும்? உன் வாழ்க்கையில் நீ சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது அடுத்தவர் வாழ்க்கையை பார்க்காதீங்கன்னு நான் எத்தனையோ முறை சொன்னாலும் இன்னுமே கூட ஒரு சிலர் திருந்தாத ஜென்மங்களாகத்தான் இருக்கிறார்கள். எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் என் செல்லமே. நான் சொல்கிறபடி கேட்டு உன் வாழ்க்கையில் இப்போது நீ ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். எதுவுமே இல்லாமல் பிறக்கிற மனுஷன் வாழும்போது எல்லாத்தையும் பெற வேண்டும் என துடிக்கிறான். அதற்காக அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு காசும் சேர்க்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் வயசாகும்போது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உடல்நல குறைபாட்டை சரி செய்யவே பாதி சொத்து அழிஞ்சு போயிடுது. இப்போதாவது புரிந்து கொண்டாயா? எவ்வளவுதான் ஓடி ஆடி உழைச்சாலும் கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் எது உன்னிடம் தங்கணும்னு இருக்கோ அதுதான் தங்கும். மற்றது எல்லாம் எப்படியாவது உன்னை விட்டு பிரிந்து போய்விடும் என்பது தானே வாழ்க்கை. நீ செய்யக்கூடிய குற்றங்கள் மூலமாக எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள். இனிமேலாவது குற்றங்களை நியாயப்படுத்தும் வேலைகளை செய்ய வேண்டாம். நியாயங்களை சேகரித்து தவறுகளை புரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை உனக்குள் உருவாக்கிக்கொள் என் செல்லமே. உனக்கான நல்ல புத்தியை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீயே கவலைப்படுகிறாய்? இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்லதாக அமைத்து தருவதற்கு நான் தயாராயிட்டேன். கோபம் வரப்போது கூட உன்னை சபிக்காத உறவுகள் இருந்தால் அவர்களை ஒருபோதும் விட்டு விடாதே. ஏன்னா நீயே நிறைய பார்த்துருப்ப. நிறைய குடும்பங்களில் பெற்றவர்களே கூட தன் பிள்ளைகளுக்கு மேலே கோபம் வந்துருச்சுன்னா அல்லது பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து விட்டால் நீ உருப்பட மாட்ட, நீ வாழ மாட்ட, நீ வீணாக போயிடுவ, அது இதுன்னு கோபத்தோடு சபிக்கக்கூடிய ஆட்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த கலிகாலத்தில் எவ்வளவு கோபம் வந்தாலும் மனசில் வருத்தத்தையும் வேதனையும் வச்சுக்கிட்டு உன்னை சபிக்காத நல்ல மனிதர்கள் இருந்தால், பொறுமையாக உனக்கு புத்தி சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் இருந்தால் அவர்கள்தான் நீ சேர்த்து வைக்காத சொத்து. அந்த மனிதரை விட்டு ஒரு நாளும் விலகி போய்விடாதே என் செல்லமே. ஓ வாழ்க்கைக்கு எதிராக அந்த சூரியனும் நாளும் கோளும் நட்சத்திரமும் சகுனமும் சாஸ்திரமும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் எது தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் தூக்கி போட்டுட்டு இந்த வராகியம்மா நான் உனக்கான நல்லதை நடத்தி வைப்பேன் என என்னை நம்பு என் செல்லமே. மற்றவர்கள் மீது பற்று வைத்து பாசம் வைத்து அவர்களுக்கு தேவையானதை செய்வதை காட்டிலும் பற்ற வச்சு அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கி ஒருத்தர்கிட்ட கோல் சொல்றது மூட்டி விடுவதும் தானே இப்போது இருக்கக்கூடிய உறவுகளின் உன்னதமான வேலையாக இருக்கிறது. பற்று வைக்க சொன்னால் பற்ற வைத்து விடுகிறார்கள். இவங்கெல்லாம் உறவு நிருந்து என்னத்தை செய்கிறதுன்னு நீயே எத்தனையோ பேரை நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறாய் தானே. வாழ்க்கை குறுகிய காலம்தான் என் செல்லமே. அதை சந்தோஷமாக அனுபவித்து வாழ பழகு.
தேவையில்லாத கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மோசமான பயத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. நல்ல நினைவுகளும் இனிமையான நினைவுகளும் எப்போதும் உன் வாழ்வில் உன்னை பின்தொடரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். நீ என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்லவும் அதை வேடிக்கை பார்க்கவும் கேலி செய்யவும் எத்தனையோ பேர் வரலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களையும் உனக்கான வெற்றியை தர வேண்டிய விஷயங்களையும் நீ மட்டும்தானே செய்ய முடியும். அன்பையும் மரியாதையும் நீ யாரிடமும் கேட்டு பெற வேண்டாம். அது உன் செயல்களின் மூலமாக உனக்கு கிடைக்கும். நீ அன்பை கொடுத்தினா உனக்கும் அன்பை தருவாங்க. நீ மரியாதை கொடுத்து பேசினா உனக்கும் மரியாதை தருவார்கள் என் செல்லமே. எதுவாயிருந்தாலும் கொடுத்து வாங்க பழகு. உலகத்தின் மிகச்சிறந்த யோசனைகள் கூட சில நேரங்களில் பயனில்லாமல் போய்விடும். எப்போது தெரியுமா? நீ சரியாக முயற்சி செய்யவில்லை என்றால். முயற்சி செய்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு சரியான விஷயங்களை யோசித்து சரியான செயல்களை அமைத்து கொள்ள பழகு. உன்னை பற்றி 1000 கற்பனைகள் அடுத்தவங்க சொல்லுவாங்க. நீ அதை செஞ்ச இது செஞ்ச அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு அடுத்தவர் உன்னை பற்றி 1000 விஷயங்கள் சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன்னை பற்றி உனக்கு தெரியாததா அவங்களுக்கு தெரிஞ்சிட போது. அவங்க என்ன வேணா சொல்லிக்கட்டும்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தெரியுமா? படிக்கிறாங்களோ இல்லையோ பணம் சம்பாதிக்க மட்டும் கற்றுக்கிற வேண்டிய கட்டாயம் இருந்து விட்டது. ஏன்னா மனுஷன் எவ்வளவு படித்தான்னு கேட்குறத விட இப்போலாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு வருமானம் வருதுன்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாகிவிட்டார்கள். சம்பாதிக்கவில்லை என்றால் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதில்லை என்பது தானே இங்கு உண்மையாக இருக்கிறது. ஒரு மனுஷன் நிறைய படிச்சிருந்தாலும் முன்பெல்லாம் படிப்புக்கு மரியாதை இருந்தது. இப்போலாம் நிறைய படிச்சிருக்கானான்றதை யாரும் கேட்குறதில்ல. எங்கே வேலை பார்க்குறாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நீ யாரையும் எதையும் தேடி போகாதே என் செல்லமே. தேடி போனினா உன்னை அலட்சியப்படுத்துவாங்க. யாரிடமாவது எதையாவது எதிர்பார்த்தா உன்னை ஏமாற்றுவாங்க. நீ எப்போதும் உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த இந்த உலகத்தில் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் உன்வசம் நான் ஒப்படைப்பேன். நீ நீயாக இரு. உன் வாழ்வில் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னிடம் கேட்டது போலவும் எதிர்பார்த்தது போலவும் வேண்டியது போலவும் நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். அரசாங்கத்தின் மிகப்பெரிய அதிர்ஷ்டமே இங்கு பல மக்கள் யோசிக்கக்கூடிய திறமையற்றவர்களாகவும் நல்லதையும் கெட்டதையும் மனதில் வைத்து கொள்ளக்கூடிய மறதியாளர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதானே. என்ன பண்ணுறது? மக்கள் நேற்று ஒரு விஷயம் நடந்து இன்றைக்கி வேறு நடந்துச்சுன்னா அதை மறந்துட்டு இதை தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்படியே நீயும் இருந்து விடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்த நல்லது கெட்டது எல்லா விஷயங்களின் மூலமாகவும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு துணையாக இருக்கும். நீ யாரிடமும் ஏமாந்து போகவும் மாட்டாய், தோற்று போகவும் மாட்டாய். அதுக்காக தான் சொல்கிறேன். உனக்கு ரொம்பவும் முக்கியமாக இருந்த விஷயம் கூட இன்றைக்கி அவசியமே இல்லாமல் போவது தான் வாழ்க்கை. தேடும்போது கிடைக்காது. அதே போல் ஆசைப்பட்டது ஆசைப்படும் போது கிடைக்காது. அதுக்கப்புறம் வேண்டா வெறுப்பாய் அது உன்னிடம் வந்து சேரும்போது உனக்கே வெறுப்பாகவும் எரிச்சலாகவும் மாறிப்போவதும் தான் வாழ்க்கை. என்ன கிடைச்சாலும் அதை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள தயாரான ஆளாக இரு. சில விஷயங்களையும் சில பேரையும் மனக்கசப்போடு கையாளுவதை காட்டிலும் அவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது. சில நேரங்களில் சில இடங்களில் சில விஷயங்களை நீ பேசாமல் வெறும் பார்வையாளனாக வேடிக்கை பார்ப்பதாக மட்டுமே இருந்தால் அது உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. எல்லா இடங்கள்லையுமே நீ நினச்சதை பேசக்கூடிய ஆளாக இருக்க வேண்டாம். பொறுமையோடு சில இடங்களை கடந்து போ. உனக்கான எல்லா நல்ல விஷயமும் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். ஓம் வராகி.